அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரோட ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி இல்லை, அது வந்து சேல் பண்ணாது. பேங்கிங்கோட வேலை, ஃபினான்ஸோட வேலை என்னங்க? ஃபினான்ஸோட வேலை வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, பட் லோன் எங்கிருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக லோன் வந்து ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்ல வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து எஃப்டி பே பண்ணுறாங்க. நம்ம ஒரு பேங்க்ல எஃப்டி பே பண்ணுறோன்னா 4 to 4.5% வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணுன்னா அதை யூஸ் பண்ணி கன்சியூமருக்கு லோன் கொடுக்கும். யாருக்கு லோன் கொடுக்கும்? கன்சியூமருக்கு. அது எத்தனை பர்சன்ட்ல கொடுக்கும்? about 12. ஸோ இந்த பேங்க் வந்து 4%க்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கி 12%க்கு இவங்களுக்கு கன்சியூமருக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து இவங்களுக்கு நெட்டா 8% ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இப்போ பேங்க் வந்து 100 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் கன்சியூமர் எஃப்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 கோடி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இவங்க வந்து 200 crores வந்து லோன் கொடுக்குறாங்க. மினிமம் 12% அவங்களுக்கு வந்து லோன்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 12%னா 24 crores வந்து இயர்லி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பேங்க்கு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 24 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. கன்சியூமர் வந்து இது வந்து கன்சியூமர் எஃப்டி. ஓகே, ஸோ இந்த எஃப்டியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24% வந்து உங்களுக்கு ஆர்ஓஇ. ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரெண்டுமே கவுண்டபிள் ஆகும். இப்போ 24/200 உங்களுக்கு வந்து 12% வரும். ஸோ கிளியரா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ. இப்போ ஆர்ஓஇ 12%, 24% ஆர்ஓஇ. ஸோ ஆர்ஓஇ எந்த கம்பெனியில் அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனியோட டெட் இருக்கும். நெட் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றது வந்து ஆர்ஓசிஇ. பட் ஒரு பேங்க்கு 100 crores இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து கன்சியூமரோட 100 கோடி இருக்கு. அந்த 200 crores இவங்க 24 crores ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து சிங்கிளா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த பேங்க்கு 100 crores இன்வெஸ்ட் பண்ணி இவங்க 24 crores ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. பட் இப்போ இந்த கன்சியூமருக்கு நம்ம 100 crores கன்சியூமர் கிட்ட இருந்து வாங்கினல அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்ட் பே பண்ணணும்? 4% பே பண்ணா 4 crores. ஓகேவா? 4 crores வந்து இவங்களோட கன்சியூமரோட எஃப்டிக்கு இவங்க 4 crore பே பண்றாங்க. ஸோ 24ல மைனஸ் 4 crore போச்சுன்னா 20% ஆர்ஓஇங்க. 20% ஆர்ஓஇ. ஸோ ஆர்ஓஇ அதிகமா இருந்து ஆர்ஓசிஇ கம்மியா இருந்துச்சுன்னா கம்பெனில டெட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆர்ஓசிஏ நீங்க கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஆர்ஓஏ என்னன்னா டோட்டல் அசெட் net profit by total asset. இது எங்க இருந்ததுன்னா பேங்கோட சொத்துக்கள் அதிகமா இருக்கு. அசையா சொத்து அசெட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த அசெட் ஓவரால் அசெட் இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம 200 crores நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த 24 crores நம்ம இன்ட்ரெஸ்டா வாங்கணும். ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட அசெட் வந்து ஒரு 300 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இந்த கம்பெனியோட அசெட் வந்து ஒரு 100 crores எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த பேங்கோட அசெட். ஸோ அந்த 100ம் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி இப்போ 24 நெட் ப்ராஃபிட் நம்ம மேலே போட்டோம்னா இப்போ இதில் எத்தனை பர்சன்ட் வருதுன்னு பாருங்க, 8%. ஸோ ஆர்ஓஇ வந்து 8%.
இது ROE, ROCE, ROA இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இவங்க லோனு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லோன் வந்து ஒரு 1000 crores லோன் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 crores வந்து இவங்க எஃப்டியா வந்த காசு வந்து எவ்வளோ, 500 crores. அப்போ அந்த 500 crores நம்ம 4% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 4% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோன்னா 20 crores வந்து இன்ட்ரெஸ்டாக போகுது. 4%ல இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்பென்ஸாக வந்து 600 crores வந்து பே பண்ணுறோம். எம்ப்ளாய் காஸ்ட், EB பில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, எக்ஸெட்ரா. இதில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து போயிடும். ஸோ இதில் மீதி இருக்கிறது எவ்வளோ, 380 crores வந்து ப்ராஃபிட். ஸோ 380 crores ப்ராஃபிட்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் 38%. ஓகே கேஸ், இன்னைக்கு இதோட கிளாஸை முடிக்கலாம். மீதி இருக்கிற டாப்பிக்கை நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.